வணக்கம். அஸ்வின்கிரி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசியினர் எப்படிப்பட்டவர்கள்? அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு ராசினா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ராசினா என்ன அப்படின்னா, உங்களுடைய சந்திரன் எந்த வீட்ல இருக்கோ அதான் உங்க ராசி. ஃபார் எக்ஸாம்பிள், சந்திரன் உங்களுக்கு மேஷத்துல இருந்தா நீங்க மேஷ ராசி, ரிஷபத்துல இருந்தா ரிஷப ராசி, கடகத்துல இருந்தா கடக ராசி. வெரி சிம்பிள். சந்திரனுடைய டியூட்டி என்ன இந்த பிளானட்டரி சிஸ்டம்ல? இந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய வேலை என்ன? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் வந்து உங்களுடைய எமோஷன்ஸை குறிக்கக்கூடிய கிரகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நடக்குது உங்கள் லைஃப்பில், அதுக்கு டக்குன்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய எமோஷனலாக ரியாக்ட் பண்ணக்கூடிய நபரா, இல்லை பொறுமையாக அதை கம்போஸ்டாக டீல் பண்ணக்கூடிய நபரா, இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரியாக்ட் பண்ணாமல் 2 நாள் கழிச்சு ரியாக்ட் பண்ணக்கூடிய நபரா, இல்லை 1 மாதம் கழிச்சு ரியாக்ட் பண்ண நபரா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே உங்கள் சந்திரன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட ஐம்புலன்கள் 5 சென்சஸையும் சந்திரன் தான் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு உங்களுக்கு வந்து சுடுது கையில், டக்குன்னு கை எடுத்துறீங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு கான்ஷியஸாக செய்ய மாட்டீங்க. சப்கான்ஷியஸாக நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் சந்திரன் தான் குறிக்கும். சந்திரன் தான் உங்கள் அம்மாவை குறிக்கும். சந்திரன் தான் உங்கள் மாமியாரையும் குறிக்கும். இப்படி பல விஷயங்களை குறிக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு வந்து மேஷத்தில் இருக்கனால நீங்கள் மேஷ ராசி. இந்த சந்திரன் மேஷத்தில் இருக்கனால உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி இம்பேக்ட்ஸ்லாம் ஏற்படும்? ஃபஸ்ட்டு மேஷ ராசி தான் மொத்த 12 ராசிகளில் முதல்ல வந்த ராசி, முதல்ல உதிச்ச ராசி, முதல்ல பிறந்த ராசி. ஸோ அந்த காலத்துலலாம் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த போரில் ஈடுபடுறதுக்கான சோல்ஜர்ஸை எடுக்கிறாங்கல்ல, அந்த ரேங்கிங் சிஸ்டம் அவங்க எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, ஜோசியம் பார்த்து தான் எடுத்தாங்க. ஜோசியம் பார்த்து இவன் வந்து யானை படையில் இவன் இருக்கணும், இவன் குதிரை படையில் இருக்கணும், இவன் காலாட் படையில் இருக்கணும். அது மாதிரி வெவ்வேறு படைகளுக்கு ஏற்ப அவங்களோட வீரத்துக்கு ஏற்ப, ஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து நியமித்தாங்க. அந்த வகையில் மேஷ ராசினர் எந்த இடத்துல நியமிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேஷ ராசினரை எங்கே நியமித்தாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ். அதாவது போரில் வந்து எடுத்தோடனே முதல்ல போய் சண்டை போடுறவங்க இருக்காங்களே, அவங்க மோஸ்ட் ப்ராபப்லி 90 to 95% அவங்க இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா ஃபஸ்ட் இருக்கவங்க ஈஸியாக சண்டையில் இறந்துருவாங்க, பின்னாடி இருக்கவங்க தப்பிக்க பாசிபிலிட்டி உண்டு. அதனால் ஃப்ரண்ட்டில் போகிறவங்க யாருமே முன்னே வரமாட்டாங்களாம். லைக் நான் ஃப்ரண்ட் லைன் சோல்ஜராக இருக்கேன், எல்லாருமே யோசிப்பாங்க, தயக்கப்படுவாங்க. ஆனால் மேஷராசினர் நிறைய பேர் அவங்க மோஸ்ட் ப்ராபப்லி மேஷராசினியர் தான் கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைனில் நிற்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா மொத்தம் 12 ராசியில் மேஷராசி தான் ஃபஸ்ட்டு உதிச்சது. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன், நான் வந்து எந்த டஃப்பான விஷயம் நான் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ராசி வந்து மேஷராசினர். மேஷராசினருக்கு ஒரு நிக்நேமே கொடுக்கலாம். என்ன நிக்நேம் கொடுக்கலாம் அப்படின்னா, முந்திரி கொட்டை. அதாவது ஒரு விஷயத்துடைய விளைவுகளையே யோசிக்காம அவசர கொடுக்க நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ராசினா மேஷராசி தான். நீங்கள் அது ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த நேச்சுரல் பெல்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். எல்லா ராசியும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவர் பிறந்துட்டார். ஸோ இந்த இந்த மேஷ ராசியில் பிறக்கிற அத்தனை பேருமே எல்லாரும் தயங்கப்படக்கூடிய விஷயத்த தான் முன்னின்று செஞ்சுருவாங்க. அதோடைய விளைவுகள் பற்றிலாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் மேஷ ராசியில் கொஞ்சம் அடமண்ட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு டிசிஷன் வந்து ரொம்ப குயிக்காக டிசிஷன் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் நோக்கி ட்ரைவ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து டக்குன்னு நீங்கள் வீட்டில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபயர் அலாரம் கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எஸ்டேட்லாம் பண்ண மாட்டான். ஓகே, என்ன மாதிரி தீ பிடிச்சிருக்கும், கேஸ்னால தீ பிடிச்சிருக்குமா, இல்லை துணி கீழி எரிஞ்சிருக்குமா, அப்போலாம் யோசனையே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து அந்த தீ எப்படி அணைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னா முதல் ஸ்டெப் அவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட் இருக்குல்ல, அது உடனே செயல்படுத்துவாங்க. அதுபோல தான் மேஷ ராசின்னு இருப்பாங்க. டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. குயிக்கா, எல்லாமே குயிக்கா. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பிறந்துட்டாங்க, குயிக்கா பிறந்துட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டக்குன்னு அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ இதான் மேஷ ராசியோட ப்ளஸும் பார்க்கலாம், மைனஸும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, சில ப்ரெஷரான சிச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்க அவங்க நிறைய ராசினர் தயங்குவாங்க. என்ன டிசிஷன் எடுக்கிறதே தெரியாது. அதுலேயே ஒரு மன உளைச்சல் ஆயிடுவாங்க. மேஷ ராசினா அது பிரச்சனையே கிடையாது. டக்குன்னு டிசிஷன் எடுத்துருவாங்க. அதை பற்றி செகண்ட் தாட், தேர்ட் தாட் கூட போக மாட்டாங்க. ஸோ ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸில் மேஷ ராசினர் கொஞ்சம் சூப்பராக அடாப்ட் ஆகி அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஆனால் பேஷன்ஸாக முடிவெடுக்க வேண்டிய சூழல்லாம் இருக்கும்ல, அங்கே அவங்க தவற விட்டுருவாங்க. அதாவது பொறுமைக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜியோட டிக்ஷனரி இல்லை அப்படின்னா, அது மேஷ ராசினர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற விஷயமே கிடையாது. நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா, மேஷராசி ஃபஸ்ட்டு பிறந்தாச்சு. ஸோ குயிக்காக வந்தாச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படி தான் இருக்கும். பொறுமைங்கிற பேச்சுக்காரங்க எதையுமே பொறுமையாக செய்யலாம். நம்ம ஒரு 2, 3 பேர் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். அந்த ஜோனே இருக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். எனக்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நான் டக்குன்னு இறங்கிடுறேன். எனக்கு 2வது, 3வது சிந்தனைக்குள்ளேயே போக அதேபோல் நீங்கள் மேஷராசினர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு நீங்கள் கான்ட்ராடிக்டே ஆகக்கூடாது. அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு நீங்கள் ஆமா சாமி போட்டுறணும். எஸ்பெஷலி இன் ரிலேஷன்ஷிப்ஸ். நீங்கள் ஒரு வேலை மேஷராசியில் திருமணம் பண்ணியிருக்கீங்க, இல்லை மேஷராசியில் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர்ஸ் போடக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து டாமினேட்டிங் பர்சனாக இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 100%, 500%, 200% அவங்க தான் டாமினேட்டிங்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா,
100% அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவங்கள நீங்க கேஜே பண்ணக்கூடாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் அதிகப்படியான ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா அதுல 1% ஃப்ரீடம் கூட உங்களுக்கு அவன் தரமாட்டான். உங்கள அவங்க கண்ட்ரோல்லயே வச்சிருக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க உங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. அத ஏத்துக்கிற பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, மேஷ ராசியினரோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதேபோல ஒரு வேளை இவங்கள மேஷ ராசியில லவ் பண்றாங்க அப்படின்னா, ஐ வில் டெல் யூ சம்திங். அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் சுவாரஸ்யமா வைக்க ஐ வில் டெல் யூ சம்திங். மேஷ ராசியினருக்கு ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் எதையுமே ஈஸியா குடுக்கக்கூடாது. மேஷ ராசியினருக்கு சேஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க வந்து எதுவா இருந்தாலும் நெறைய சேஸ் பண்ணி கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னா, அதோட அருமைய அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. டேக் இட் ஃபார் கிராண்டடா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு வேளை உங்கள லவ் பண்றாங்க மேஷராசினர் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அலைய விடுறது பெட்டர். அப்படி அலைய விட அவங்களுக்கு உங்க மேல இருக்க அபிப்பிராயம் அதிகமாகிட்டே போகும். அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ மேக் ஷூர் மேஷராசினர் உங்கள சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா, அலைய விடுறது பெட்டர். ஒருவேளை நீங்களே மேஷராசினரா இருந்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு பர்சனை காதலிப்பதின் மூலம், இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல இருப்பதின் மூலம், உங்க வாழ்க்கை மேலும் மேலும் சுவாரஸ்யம் அடையும். உடனே ஓகே சொல்ற ரிலேஷன்ஷிப்ல நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். பெரும்பாலான மேஷ ராசினர் கிட்டத்தட்ட ஒரு 90% மேஷ ராசினருக்கு நர்வஸ் டிஸார்டர் கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். நரம்பு சார்ந்த ஏதாவது ஒரு சிக்கல் நிச்சயமா இருக்கும். ஏன்னா, அவங்களுடைய பிறவியிலேயே நமக்கு வந்து கடவுள் வந்து சர்டன் எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு டெஃபிஷியன்ட் குடுத்து வச்சிருக்காரு. அந்த வகையில் மேஷ ராசினருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கடவுள் வந்து இயற்கையிலே குடுத்து வச்சுட்டாரு. மேஷ ராசினருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். இந்த பிறவியில அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேசுறது. நெறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் கிட்ட நீங்க ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிபட்டுரும். அவங்க ரொம்ப நாலேட்ஜ்டு பர்சன். அவங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இத பத்தியும் அவங்களுக்கு தெரியும், அத பத்தியும் தெரியும், இத பத்தியும் தெரியும். எல்லா பற்றியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் லிசனரா எந்த வகையில அவங்க சிறந்த லிசனர்ன்னு கேட்டீங்கன்னா, லிசனரா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் அவங்களுக்கு உண்டு. ரொம்ப நேரம்லாம் ஒரு விஷயத்த லிசன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எதன் மீதுமே ரொம்ப அட்டென்ஷன் ரொம்ப நேரம் செலுத்த அவங்களால முடியாது. அவங்க அட்டென்ஷன் கொஞ்ச நேரம் செலுத்துவாங்க. ஒரு விஷயம் கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. விட்டுருவாங்க. அட்டென்ஷன் அதுக்கப்புறம் செலுத்த மாட்டாங்க அந்த விஷயத்துல. மறுபடியும் அதுக்கு செலுத்துறது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அட்டென்ஷன் ஸ்பேன பொறுத்தவரைக்கும் மேஷராசினருக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா மேஷராசினருக்கு கடவுள் ஒரு இன்னொரு வரம் குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ, அந்த விஷயத்த எப்படியோ தன்னை சுத்தி இருக்க மக்களை ஏதோ ஒரு வகையில அவங்கள சார்ம் பண்ணியோ, அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணியோ, அவங்கள ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த விஷயத்த அவங்க அடைஞ்சிருவாங்க. இது மேஷராசினருக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஒன் ஆஃப் த கிஃப்ட்ன்னு சொல்லலாம். மேஷராசினர் கூட நீங்க குடும்பம் நடத்துறீங்கன்னா, தயவு செய்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவங்களோட எந்த விஷயத்தையும் கான்ட்ராடிக்ட் பண்ணாதீங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா சரின்னு விட்டுருங்க. மேஷராசினர் டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுத்துருவாங்க. எடுத்த டிசிஷன்ல அப்படியே கல்லு மாரி நிப்பாங்க. இதே நீங்க ரிஷப ராசி எடுத்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசி அவ்வளோ சீக்கிரம் டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்க அதுக்கு டிசிஷன் எடுக்க முன்னாடி நெறைய விஷயம் சொல்லலாம். அதெல்லாம் ஏத்துக்கோங்க. அப்புறம் ஒன்ஸ் டிசிஷன் எடுத்தா மாத்திக்க மாட்டாங்க. ஆனா டிசிஷன் எடுக்க லேட் எடுத்துக்கோங்க. ஆனா மேஷ ராசி டிசிஷன் உடனே எடுத்துருவாங்க. அத மாத்திக்கவும் மாட்டாங்க. ஸோ மேஷ ராசினா பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல நிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இதுதான் ஓவராலா பார்த்தீங்கன்னா, மேஷ ராசின பத்தின என்னுடைய அவதானிப்பு. இத தாண்டி உங்களுக்கு நெறைய அவதானிப்பு இருந்துச்சு மேஷ ராசின பத்தி அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்து ஒவ்வொரு ராசியா என் லைஃப்ல நான் பார்த்த அனுபவங்கள உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி.